நம்ம சென்னை பார்த்தீங்கன்னா, வரப்போற 6 மேட்ச்ல 6 மேட்சுமே ஜெயிச்சா மட்டும் தான் பிளே ஆஃப்க்கே போக முடியுங்க. நம்ம சென்னை ஃபேன்ஸ் எல்லாருமே 6 மேட்ச்லயும் 6க்கு 6 ஜெயிச்சு சென்னை வந்து பிளே ஆஃப் போவாங்கன்னு நம்புற மாரி, நம்ம சென்னையோட கோச் பேட்டிங் கோச்சுங்க நம்ம ஹசியும் அதாங்க நம்பியிருக்காருங்க. என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, வாங்க தெளிவா சொல்லலாம். அதுக்கு முன்னால கிரிக்கெட் ஃபேன்ஸ் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. புதுசா பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருக்கங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நாங்க 100% அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சில அடிகள் விழுந்தாலும் எங்க டீம் பிளேயர்ஸ் மேல எங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹசி வந்து சொல்லியிருக்காருங்க. நம்ம ஹசி நம்புற மாதிரி தான் நம்ம சென்னை ஃபேன்ஸும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. வரப்போற 6 மேட்சுமே ஜெயிச்சு சென்னை பார்த்தீங்கன்னா ஃப்ரே ஆஃப் வந்து போயிடுவாங்க. நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நம்பணும். நம்ம டீம் மேல நம்ம நம்பினா மட்டும்தான் சென்னை வந்து ஜெயிப்பாங்க. யாருமே நம்பிக்கை வந்து விட்டுறாதீங்க. ஃபார்ம்லே இல்லாத நம்ம ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் சென்னை தோத்திருந்தாலும் 74 ரன் அடித்து டீம் வந்து காப்பாற்றி விட்டாரு. அதே மாதிரி இனி வரப்போற எல்லா மேட்சுமே சென்னை ஜெயிப்பாங்க. சென்னை பிளேயர்ஸ் எல்லாருமே நல்ல ஃபார்முக்கு வந்துருவாங்க. ருத்ராஜும் நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஓப்பனிங்கில் நம்ம சஞ்சுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் தான் இருக்காரு. மிடில் மட்டும் டூபே கொஞ்சம் ஃபார்முக்கு வந்துட்டார்னா சென்னை பார்த்தீங்கன்னா மிடில் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. பவுலிங் வந்து எந்த குறையுமே இல்லை. ஒருத்தர் நல்லா போடலாம், இன்னொருத்தர் நல்லா போட்டுருந்தாரு. பவுலிங்குமே எல்லாரும் செம்மையாக தான் போட்டுட்டு இருக்காங்க. பேட்டிங் பவுலிங் பக்கம் தான் இருக்குது. சென்னை ஃபேன்ஸ் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. கிரிக்கெட் ஃபேன்ஸ் பாய்ங்க.